Hello guys, welcome back. This is part number 1 on module number 23 Electromagnetic Waves. Previously in class 12 volume 1 bookல இருக்கக்கூடிய 7 chapter கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருக்கோம் with the base of contents with problem solving MCQs இது எல்லாமே clean-ஆ முடிச்சிருக்கோம். அதை கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Now we are entering into the last unit of volume 1 class 12. கடைசி யூனிட் 8வது யூனிட்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற இந்த யூனிட்டை பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அந்த ஸ்பெக்ட்ரம் அதை பற்றின கான்டென்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். தவிர இந்த யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளதுலேயே வெரி ஈஸியான ஒரு யூனிட்னு சொல்லலாம், அல்லது கண்டென்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய லோவஸ்ட் அது பேஜஸ் இருக்கக்கூடிய யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் தான். என்ன காரணம்னா கிட்டத்தட்ட 4 டாபிக் தான் இருக்குது. அந்த 4 டாப்பிக்கும் ப்ரீ டிசைடட் ஃப்ரம் 21, 22 அந்த 2 யூனிட்டோட ஃபாலோவிங்காக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 4 டாபிக் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ராப்ளம் சால்விங்கில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது, எக்ஸசைஸ் தான் இருக்குது சால்வ் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் இந்த தடவை என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ஒரே ஒரு பார்ட்டு மட்டும்தான் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டில் ஆல் தி ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே பண்ணிவிட்டு எம்சிக்யூக்கு 2 வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். எம்சிக்யூக்கு எனக்கு நிறைய வீடியோஸ் பண்ணணுன்னு ஆசை. இயல்பாகவே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 கொஸ்டின்ஸ் தான் இருக்கே மோஸ்ட்லி என்னோடய கொஸ்டின் பேங்க்லேயே. அதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு 50 கொஸ்டின்ஸே நான் இதில் உங்களுக்கு டீகோட் பண்ணி கொடுக்க போகிறேன். அதனால் அதுக்கு ஒரு 2 வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 ஃபார் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கான்டென்ட். ஸோ இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 4 பார்ட்டுக்கு மேலே இதில் கண்டென்ட்டே கிடையாது. உள்ளதுலேயே சிம்பிளஸ்ட் யூனிட் இது தான். அதனால் பல யூனிட்ஸை நம்ம கடந்து வந்திருக்கோம், பல டஃப்பான டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த யூனிட் ஒன்றுமே கிடையாது. இதே ஸ்டைலில் நம்ம போகிற ஸ்டைலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் டோன்ட் வரி அபவுட் தட். இந்த யூனிட் இட் வில் பி வெரி ஈஸி ஃப்ரம் திஸ் இஸ் பார்ட் நம்பர் 1 ஃப்ரம் யூனிட் நம்பர் 23 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, sharing this content, putting comments. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்பதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். ஸோ மூவிங் டு த ரோட் மேப், இன்ட்ரோடக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், இவ்வளோ தான். இந்த 4 விஷயங்கள் தான். இதில் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அது என்னமோ நமக்கு புதுசாக கேள்விப்படுற ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். இட் இஸ் மோர் லைக் நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைப்பில். சரி, இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்கேனே, இது எந்த யூனிட்டில் வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு மைண்டுக்கு தோணுச்சுன்னா இட் இஸ் வெரி குட், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் தேடி பார்க்குறது நல்லது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், இது எங்கேருந்து உருவாச்சு, இதோட காயினிங் டேர்ம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இதோட இன்ட்ரோடக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ மூவிங் டு இன்ட்ரோடக்ஷன். Additional current in an ampere circuit law is called as displacement current. அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இப்படி சொல்லிட்டோம். ஏன்னா அடிஷ்னல் கரண்ட் ஆம்பியர் சர்க்யூட் லா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆச்சு. ஏன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் மேலே எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது இன்டியூஸ் ஆகும். லைக்வைஸ் இஎம்எஃப்ங்கிறது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பற்றி பார்த்துருக்கோம், காஸ் லா பற்றி பார்த்துருக்கோம். இந்த ஸ்டஃப் எல்லாமே எதை கம்பைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது ரெண்டும் உருவாகக்கூடிய இடத்துல வரக்கூடிய அடிஷ்னல் கரண்ட்டை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னா என்ன? வேவ்ஸ் ப்ராபகேட் இன் ஸ்பேஸ் பை கப்ளிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த 2 ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு இயல்பாகவே நம்ம கண்களுக்கு தெரியாத வேவ்ஸுங்கிறது இட் வில் ஹேப்பன். அந்த வேவ்ஸுக்கு பேர் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பிற்காலத்தில் கண்டுபிடித்தவர்கள் யாராருன்னா மார்க்கோனி, ஹெர்ட்ஸ், மேக்ஸ்வெல். இதில் ஹெர்ட்ஸ் அண்ட் மேக்ஸ்வெல் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மார்க்கோனிங்கிற ஒரு விஷயம் வந்து அடுத்த செகண்டே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது ரேடியோ. அப்போ ரேடியோவில் பயன்படுத்தக்கூடியது இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட அப்ளிகேஷன்ஸில் முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் ரேடியோ. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த யூனிட்டில் இவ்வளோ தான் விஷயம். இதுலேருந்து நம்ம என்னென்னலாம் சில கொஸ்டின்ஸுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் தேவைப்படும், அது என்னென்ன மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து எம்சிக்யூக்கு எந்த அளவில் நமக்கு இது மேப் ஆகுது அப்படிங்கிறத இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, மூவிங் டு தி டாபிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். A change in electric field induces magnetic field that derives displacement current, which is also known as additional current in a process. That is called as additional current in this process. அதை பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு சொல்கிறோம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சம் ரேடியோ வேவ்ஸ், காமா ரேஸ், அதுக்கப்புறம் சம் விசிபிள் லைட் இஸ் ஆல்சோ டன். இது வந்து இந்த ப்ராடக்டோட இது எஃபெக்ட்னு சொல்ல முடியாது, இதோட இந்த ப்ராசஸுக்கு நடுப்புற வரக்கூடிய எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அந்த ப்ராசஸில் நடக்கக்கூடிய எஃபெக்ட்ஸாக இந்த ரேடியோ வேவ்ஸ், காமா ரேஸ், விசிபிள் லைட் இதெல்லாம் பார்க்குறோம். இந்த காமா ரேஸுங்கிறது நம்ம எக்ஸ்ரேயில் பயன்படுவோம். ரேடியோ வேவ்ஸுங்கிறது யூ நோ தட் ஃபார் கம்யூனிகேஷன் சிக்னல்ஸில் யூஸ் பண்ணுவோம்.
விசிபிள் லைட்டுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் லைட் கம்யூனிகேஷன் டிவைசஸில் ஃபைபர் ஆப்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ இதில் ரேடியோ வேவ்ஸ்னு சொல்லும்போது இதன் பிதாமகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோனி சொல்லுவோம். ஆனால் இந்த யூனிட்ஸ்லேயே மார்க்கோனியை மட்டும் நம்ம பேசுகிறதில்ல, ஜெகதீஷ் சந்திர போஸ் நோபல் அவார்டு வாங்கின நம் நாட்டின் விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திர போஸ், ஜேசி போஸ்ன்னு சொல்லுவாங்க, அவருமே இதோட ஆராய்ச்சிகளில் ஏகப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்காரு. அது சம்மந்தப்பட்ட இன்ட்ரோடக்ஷன்ஸ், அது சம்மந்தப்பட்ட விளக்கங்களையும் நம்ம இதில் பார்க்க தான் போகிறோம். த நெக்ஸ்ட் ஒன், இதில் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு மட்டும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேம் தியரி. அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸு என்னென்ன லிமிட்ஸ் அண்ட் வயபிலிட்டிஸ் இதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுங்கிறது எதுலேருந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது μ0 × NI விச் இஸ் நத்திங் பட் டெஸ்லா. இந்த NI அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் n டிவைடட் பை L என்பது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். இந்த லென்த் இங்கே மல்டிப்ளை ஆகும்போது B × L DL ஆகுது விச் இஸ் ஈக்குவல் டு μ0 × N × I. மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட்டு Bங்கிறது டெஸ்லா. இதோட லென்த் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா விச் இஸ் டெஸ்லா மீட்டர், அல்லது இந்த டெஸ்லாவை வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே மீட்டரும் கட் ஆகும்போது வெப்பர் பர் மீட்டர். அந்த வெப்பர் பர் மீட்டருங்கிறது ஃபைனலாக வோல்டேஜ் செகண்ட் பர் மீட்டர், இந்த அளவுக்கு நமக்கு கன்வர்ஷன் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம ஒரு காயிலாகத்தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால காயிலுங்கிறது சர்க்குலராக இருக்கும். சர்க்குலராக இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றுப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 2πr சுற்றளவு, ரைட், சுற்றுப்பாதைன்னு சொல்லிட்டேன், சாரி, சுற்றளவு. சர்க்கம்ஃபரன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2πr, அந்த லென்த் பிகம்ஸ் 2πr μ0 × N × I. இவ்வளோ விஷயங்கள் வருது. அதுக்கப்புறம் திஸ் வேல்யூ ஆஃப் பிலேருந்து இதை வேல்யூவை டிவைட் பண்ணுறோம். இதை கொண்டு வந்தீங்கன்னா μ0 NI டிவைடட் பை 2πr. அங்கே இருந்ததை ஏன் இப்போ திருப்பி இங்கே கொண்டு வரேன்னு கேட்கக்கூடாது. தட் லென்த் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் லென்த்து அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் யுவர் சேஞ்ச் இன் லென்த். அதுதான் நமக்கு இங்கே மேண்டேட்டு. ஆக்சுவலாக எல்லுன்னு இருக்கக்கூடியது லென்த்து, இங்கே டிஎல் அப்படின்னு இருக்கக்கூடியது சேஞ்ச் இன் லென்த்துன்னு பார்க்குறோம். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் 2πr. அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த யூனிட்டில் μ0 NI டிவைடட் பை 2πr. இந்த 2πrங்கிறது நம்ம எதுக்கு கொடுப்போம், ஒயருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம். அதுவே காயில், சர்க்குலர் காயில்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா μ0 NI பை 2r அப்படின்னு அதுக்கப்புறமா இதோட ஈக்குவேஷன் ஃபர்தராக டெப்ளாய் ஆகும். அதை பற்றி இங்கே நான் சொல்ல வரல. ஒரு பேசிக் ஸ்டஃபாக இருக்கும்போது இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம சர்க்குலர் லூப் அப்படிங்கிற வார்த்தையிலே நம்ம குறிப்பிடலாம். இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி பார்த்துட்டோமா? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து இங்கே காஸ் லாக்கு நம்ம மறுபடியும் வரும். ஸோ காஸ் லா விச் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லும்போது E × A. E இஸ் நத்திங் பட் யுவர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே போல் இங்கே A என்பது ஏரியாங்கிறது மீட்டர் ஸ்கொயரு. அப்போ நீங்கள் இதை நியூட்டன் பர் கூலும்புன்னு போடாமல் வோல்ட் பர் மீட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் கட் பண்ணும்போது வோல்ட் மீட்டர் அப்படிங்கக்கூடிய விஷயம் கிடைக்கும். இப்போ இதே தான் உங்களுக்கு இந்த ஈயோட வேல்யூ எப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா Q டிவைடட் பை ε0 × A அப்படின்னு எடுக்கிறோம். திஸ் A and A கேன்சல்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட்டில் Q டிவைடட் பை ε0 A. இந்த இது என்னென்னு வரும்னா சாப்டர் நம்பர் 16 நம்ம டிரைவ் பண்ணக்கூடிய ஃபார்முலாவாக இருக்கும். அதை நம்ம டிரைவும் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் ரெஃபர். Q இஸ் நத்திங் பட் யுவர் சார்ஜ், ஏங்கிறது ஏரியா, ε0ங்கிறது பெர்மிட்டிவிட்டி. இதை மல்டிப்ளை பண்ணும்போது the value of flux will be equal to Q divided by ε0. Qவினுடைய மதிப்பு கூலும்ப் அல்லவா, ε0ஓட மதிப்பு c² டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இது யூனிட்டு. வேல்யூ ஒன்று இருக்குமே, அந்த வேல்யூ உங்களுக்கு ஞாபகம் வருதா? சடனாக ஃப்ளாஷ் ஆச்சா? ஆகணும். ஆகலைன்னா ப்ளீஸ் நோட் மைண்டில் வச்சுங்க. 8.85 × 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இங்கே கூலும் கேன்சல், மேலே போச்சுன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும்பு. நியூட்டன் கூலும்ப் அப்படிங்கிறத வோல்ட் பர் மீட்டர்னு எழுதுனோம்னா விச் பிகம்ஸ் வோல்ட் மீட்டர். அப்போது 5 விச் இஸ் ஈக்குவல் டு E × Aங்கிறத இப்போ சார்ஜ் அண்ட் பெர்மிட்டிவிட்டி பேஸில் கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுலையும் நம்ம பார்த்துருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸையும் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து நம்ம ஃபர்தராக எப்படி நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஹவ் இது கேன் ஃபர்தர் we know that I which is equal to dq divided by dt, current which is equal to rate of change of charge per unit time அல்லவா. ஸோ அதை பேஸ் பண்ணி வரும்போது டெல்டா q அல்லது dq divided by dt. இங்கே நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஆல்ரெடி 5ஓட வேல்யூ இருக்குது. லைக்வைஸ் பியோட வேல்யூ கூட நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், μ0 NI டிவைடட் பை 2πr கண்டுபிடிச்சிருக்கோம். இது சம்மில் எப்படி நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ d5 டிவைடட் பை dt which is equal to dq divided by ε0. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸில்
d into q அப்படிங்கிறத உள்ளார கொண்டு வந்துட்டு dt உள்ளார கொண்டு வந்துட்டு எப்சிலானை வெளியில் தள்ளுறோம். அப்போ 1 by epsilon naught into dq divided by dt ன்னு போட்டிங்கன்னா the value of dq divided by dt which is nothing but current. அப்போ current divided by epsilon. அப்போ currentங்கிறது ஆம்பியர், எப்சிலான்ங்கிறது கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூக்கு வருதா. இதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், திஸ் வேல்யூ ஆஃப் ஐலேருந்து இந்த இ நாட் இங்கே கொண்டு போனோம் அப்படின்னா I which is equal to epsilon into d phi divided by dt. ஸோ இந்த ஃபைங்கிறது E into Aக்கும் காமன், B into Aவுக்கும் காமன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியாவும் சொல்லலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தென் I which is equal to epsilon into d phi divided by dt. எப்படி பார்த்தாலும் கரண்ட்டோட வேல்யூ இங்கே ஏவாக தான் இருக்கும், ஆம்பியர். நம்ம வேணால் செக் பண்ணிடலாமா. ஸோ ஹவு கேன் வி செக் திஸ், இங்கே பெர்மிட்டிவிட்டியோட யூனிட்டு கூலும் ஸ்கொயர் டிவைட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் இருக்கா. d5 ஃபையோட யூனிட்டுங்கிறது வோல்ட் மீட்டர் அல்லது டெஸ்லா மீட்டர் டிவைடட் பை டைம் செகண்ட். இருக்கக்கூடிய மீட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணலாம். லைக்வைஸ் இங்கே நியூட்டன்லேருந்து கூலும் ஸ்கொயருங்கிறத ஆம்பியர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர்னு மாற்றலாம் இன்ட்டு வி. வோல்டேஜ் விச் இஸ் நத்திங் பட் வாட் பர் ஆம்பியர் இல்லையா. ஏன்னா வோல்டேஜ் என்பது பவர் டிவைடட் பை கரண்ட்னு வரும், அப்போ வாட் பர் ஆம்பியர். தென் நியூட்டனை கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு மாற்றலாம். ஆஃப்டர் தட் இங்கே ஒரு மீட்டர் இருக்குது, தென் ஒரு செகண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ ஸ்டஃப்பையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றி எடுத்தீங்கன்னா ஃபைனலி வில் கெட் த வேல்யூ ஆஃப் ஆம்பியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிஞ்சும். ஏன்னா நான் இன்னும் வாட்டை நியூட்டன் மீட்டர் பர் செகண்டாக மாற்றினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதோட வேல்யூவோட சீரியஸ்னஸ் புரியும். இதன்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூங்கிறது ஆம்பியராகத்தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெட்டர் யூ கேன் ஃபார்ம் திஸ் யூனிட். இந்த யூனிட்டை டேலி பண்ணி இதோட எம்எல்டி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இட் மஸ்ட் பி ஆம்பியர், m⁻0 l⁻0 t⁻0 அண்ட் ஆம்பியர் அப்படின்னு வரணும். வருதாங்கிறத யூ ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் இட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தி கரண்ட் கேரிட் பை த கண்டக்டர் டியூ டு த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இஸ் கால்ட் கண்டக்ஷன் கரண்ட் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பொதுவாக நம்ம என்ன செய்வோம், V which is equal to I into Rன்னு பார்த்தோம். அப்புறம் EMFன்னு சொல்லும்போது EMF which is equal to IR அப்படிங்கிறத பார்த்தோம். Then I which is equal to EMF divided by Rன்னு பார்த்தோம். Then finally last unit inductionல பார்க்கும்போது I which is equal to V divided by R மட்டும் இல்லை, V divided by Z ஆக இருக்கலாம், V divided by XL ஆக இருக்கலாம், V divided by XC ஆக இருக்கலாம் அப்படின்னு இவ்வளோ விஷயம் பார்த்தோம்ல. அதே மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வரும்போது இந்த டியூ டு த சார்ஜஸ் மூலமாக வரும்போது இங்கே இன்னொரு ஃபார்முலாவும் ஜென்ரேட் ஆகுது. அதுதான் எப்சிலான் இன்ட்டு d∅ டிவைடட் பை dt. இப்படியான ஒரு ஃபார்முலாவும் நமக்கு உருவாகலாம். அந்த ஃபார்முலா தட் அடிஷனல் கரண்ட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இவ்வளவும் சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்கும்போது இது 23வது யூனிட்டுக்கான கொஸ்டின் அப்படின்னு எனக்கு நீட் கொஸ்டின் பேப்பரில் இருக்காது. ஸோ ஹவ் வில் வி ஐடென்டிஃபை திஸ் கொஸ்டின், அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ப்ரைமரி டாஸ்க். இப்போ எனக்கு கொஸ்டினில் ஐடென்டிஃபை என்னங்கிறது நமக்கு தெரியாது. கரண்ட்டோட வேல்யூ கேட்குறாங்க. நான் இப்போ எந்த ஃபார்முலாவை போடுறது, I which is equal to V/R போடவா, V/Z போடவா, எதை நான் சால்வ் பண்ணுறது? அங்கே தான் உங்களுக்கு ஒரு விஷயம் வருது. கண்டக்ஷன் கரண்ட் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது 23வது யூனிட். அப்படி இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதே பண்ணலாம். LCR சர்க்கியூட் அப்படிங்கிற வார்த்தையோ LC ஆசிலேஷனுங்கிற வார்த்தையோ இதெல்லாம் எதை குறிக்கும், 22 குறிக்கும். அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அத்தனை யூனிட்டுக்கும் I which is equal to V/R மட்டுமே, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் எப்போதுமே ஃபோக்கஸ்டாக இருங்க. கொஸ்டின் எந்த ஆர்டரில் கேட்குதுங்கிறத நீங்கள் கவனமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. தி கண்டினியூஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு கடைசியாக நம்ம பார்க்கும்போது த வேல்யூ ஆஃப் டோட்டல் கரண்ட் விச் வில் பி ஈக்குவல் டு IC ப்ளஸ் ID. IC அப்படிங்கிறது கண்டக்ஷன் கரண்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. திஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ இங்கே ஐசிங்கிறது ஆக்சுவல் கரண்ட்டுன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் அடிஷனலாக ஆட் ஆகும். ஸோ இதோட ஃபார்முலாவில் ஆம்பியர் மேக்ஸ்வெல்ஸ்லால் B இன்ட்டு DL அப்படின்னு சொல்லும்போது டெஸ்லா இன்ட்டு மீட்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வெப்பர் பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்டரில் இருந்துச்சுன்னா μ0 இன்ட்டு I. μ0ஓட வேல்யூ என்ன, 4π இன்ட்டு 10⁻⁻7 டெஸ்லா மீட்டர் டிவைடட் பை ஆம்பியர் இன்ட்டு அதோட கரண்ட்டோட ஆம்பியரை மல்டிப்ளை பண்ணால் டெஸ்லா மீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதில் எந்த குழப்பமும் இல்லை. இங்கே இதோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது μ0 இன்ட்டு ID. ஸோ ID which is nothing but ε0 இன்ட்டு d∅ டிவைடட் பை dt. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். அது என்னென்னா, இந்த ε0ம் எப்சிலானும் ஒன்றா கிடையவே கிடையாது. ε0ன்னு சொல்லும்போது பெர்மிட்டிவிட்டி அதனோட யூனிட் 8.85 இன்ட்டு 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். அதுவே E என்று சொல்லும்போது EMFன்னு சொல்லுவோம். தட் ஒரு யூனிட்டு வோல்டேஜ்.
ஸோ இஎம்எஃப்ங்கிறது ஆஸ் பர் நவ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் இண்டக்ஷன் பேசிஸில் டெல் ஃபை டிவைடட் பை டிடி. ஃபை என்று சொல்லும்போது ஃப்ளக்ஸை சொல்லுவோம், டிவைடட் பை டிடிங்கும்போது டைமை சொல்லுவோம். அதனோட யூனிட்டு வோல்டேஜ் விச் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் டபிள்யூ டிவைடட் பை யூனிட் சார்ஜ் கியூ. இப்படி ஒரு ஃபார்முலாவும் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த ஃபார்முலா விச் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர் பர் கூலும். அதை நம்ம என்று எழுதும்போது வோல்ட்டாக மாறும். ஏன்னா நியூட்டன் மீட்டர், கூலும்புங்கிறது ஆம்பியர் செகண்டு, நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட் என்றால் வாட்டு, ஆம்பியர், வாட் பை ஆம்பியர்னு சொல்லும்போது வோல்டேஜாக இது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா இந்த பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்முலா மட்டும் அப்ளை ஆகும். நீங்கள் எப்போதும் கண்டுபிடிக்கிற V × R, I which is equal to V by R தான். அதில் எந்த குழப்பமும் இல்லை. அதோட என்ன ஆகுதுன்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் இங்கே ஆட் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி இந்த ஃபார்முலாஸில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. வென்எவர் தே ஆர் இன்ஃபார்மிங், உங்கள் கொஸ்டினில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுங்கிற வார்த்தைக்கான ஸ்கோப் இருந்தால் மட்டுமே நீங்கள் இதை பயன்படுத்த போகிறீங்க. அப்படி இல்லைனா இது தேவையே கிடையாதுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். தி நெக்ஸ்ட் திங், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் வேக்யூம். அதனால தான் அவங்க அந்த வார்த்தையை ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்க. வேக்கம்னு சொல்லும்போது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இங்கே மெஷ் ஆகி நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்போது அவுட்டர் ஸ்பேஸுக்கு எஸ்கேப் ஆகக்கூடிய வேவ்ஸை பற்றி மட்டும்தான் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தோஸ் வேவ்ஸ் ஆர் கால்ட் அஸ் மேக்னெட்டிக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோட ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி மேக்ஸ்வெல் கொடுத்த ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது காஸ் லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி E × A which is equal to Q divided by epsilon naught. அதாவது ஃப்ளக்ஸோட ஃபார்முலா ஃப்ளக்ஸ் which is equal to E × A, அது லேட்டர் பிகம் Q divided by epsilon naughtனு மாறச்சு இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப்பு. அதே நேரத்தில் B × A மேக்னெட்டிக்கோட அந்த ஏரியாவை மல்டிப்ளை பண்ணும்போது which becomes 0. லைக்வைஸ் E × DL, E × delta L பண்ணும்போது which is nothing but d phi divided by dt, that is your என்னன்னு சொல்லலாம் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லலாம். இஎம்எஃப் தான் என்னன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டோட லென்த்தை மல்டிப்ளை பண்ணும்போது இஎம்எஃப் கிடைக்கும். அதோடைய ஃபார்முலா d phi divided by dt. இஎம்எஃப்ங்கிறது இன்டியூஸ் ஆகிறதுனால அதை மைனஸ்னு கொடுக்குறோம். தட் இஸ் கம்மிங் அண்டர் ஃபேரடேஸ் லா. ஃபைனலி மேக்னெட்டிக் ஃபீல்டோட லென்த்தை மல்டிப்ளை பண்ணும்போது வாட் வி ஆர் கெட்டிங் மியூ × ஐசி கண்டக்ஷன் கரண்ட்டு, மியூ நாட் எப்சிலான் நாட் × d phi divided by dt. ஸோ அப்போ வந்து இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். மோரோவர் எப்சிலான் நாட் வேறு, இஎம்எஃப் எப்சிலான் வேறு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து பார்த்துருக்கோம் ஃப்ரம் ஆம்பியர்ஸ் மேக்ஸ்வெல்ஸ் லா. இந்த 4 ஃபார்முலாஸ் தான் நமக்கு பேசிக்கலாக யூஸ் ஆக போகுது. மற்ற கொஸ்டின்ஸ்லாம் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. யூ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அதில் 2 விஷயம், ஸ்டேஷனரி சார்ஜஸ் அண்ட் மூவிங் சார்ஜஸ். ஸ்டேஷனரியாக நமக்கு சார்ஜஸ் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னு ஒரு விஷயம் படித்தோம், ஞாபகம் இருக்கா? சாப்டர் நம்பர் 16ல் செக்டர் நம்பர் 17ல் பார்த்தோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு ஒரு விஷயம், தட் இஸ் Q² divided by 2C பேஸ்ட் ஆன் சார்ஜஸ். லைக்வைஸ் மூவிங் சார்ஜஸ் சொல்லும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லும்போது B which is equal to mu naught × N × I. இதை பேஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லும்போது E which is equal to KQ divided by R². ஸோ இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஒரு தடவை திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேன் ரீஜெனரேட் ஈச் அதர் தட் காஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இதுதான் இதோட சோர்ஸ். ஒரு இடத்துல எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் உருவாகணும் அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக் எனர்ஜி மட்டும் இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது ரெண்டுமே நமக்கு கண்டியூஸ் ஆகணும். ஸோ இது ரெண்டும் மிங்கிள் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரீஜெனரேஷனில் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறதே விஷயம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ் நேச்சுரலி ஈக்குவல்ஸ் டு த ஆசிலேஷன் ஆஃப் சார்ஜஸ். இதுக்குன்னு தனியாக ஃப்ரீக்வன்சின்னு கிடையாது. யூஸ்வலாக இருக்கக்கூடிய அதே மேண்டேட்டரி பேட்டர்ன் ஃபார் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அதுதான் இதில் நமக்கு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். லைக்வைஸ் ஒமேகா which is equal to 2πf அப்படிங்கிற ஃபார்முலாவும் இதற்கு அப்ளிகபிள் ஆகும். அப்போது எந்த வகையில் இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் வரும். சரி, இந்த ஸ்பெக்ட்ரமில் என்னென்ன விஷயங்கள்லாம் வருதுங்கிறது அப்கமிங் ஸ்லைட்ஸில் உங்களுக்கு தெரியும். மூவிங் ஆன், ஒவ்வொன்றா மூவ் பண்ண உங்களுக்கு எதெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத we will be seeing. ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் யார் ஃபஸ்ட்டு லேர்ன் அவுட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெர்ட்ஸ் தான் கொண்டு வந்தார். ஹெர்ட்ஸுங்கிறது எதனோட யூனிட்னா ஃப்ரீக்வன்சியோட யூனிட்டு ஹெர்ட்ஸ் இல்லையா. ஸோ இவரோட நினைவாகத்தான் நமக்கு ஃப்ரீக்வன்சியோட யூனிட்டை ஹெர்ட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். லைக்வைஸ் ஜெகதீஷ் சந்திர போஸ், இந்தியன், ஒரு அவார்ட் வின்னர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சக்ஸஸர் டு ஹெர்ட்ஸ். ஸோ ஹி அப்சர்வ் தி வேவ் லென்த் ஆஃப் 25 mm to 5 mm வேவ் லென்த் இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அதோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபாலோடு பைன்னு சொல்ல முடியாது, சமகாலத்திலே இருந்த மார்க்கோனிங்கிறவர் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் பட் நமக்கு என்ன தெரியலன்னா லாங் ரேஞ்சுக்கு அதை யூஸ் பண்ண முடியும். அதன் மூலமாக நமக்கு என்ன தேவைன்னா ஒரு கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்.
ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமா இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருந்துச்சு, லெட்டர் சர்வீஸாக இருந்துச்சு, அல்லது ஒரு ஆள் வந்து மெசேஜிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டெலிகிராம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் கம்யூனிகேஷன் ஓவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் மூலமாக அப்படின்னு சொல்லும்போது டெலகிராஃப்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. ஸோ டெலகிராஃபுங்கிறது பார்த்தீங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸாக ஓவர் லாங் சிக்னல்ஸ் கொடுப்பாங்க. இப்போ டெலிகிராம் அப்படிங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கம்யூனிகேஷன் டிவைசஸ் மூலமாக ரெடி பண்ணுறதுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற தியரியை கொண்டு வந்தது மார்கோனி. ஸோ ஹி சக்ஸஸ்ஃபுல்லி கிவன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வேவ் ஓவர் லாங் டிஸ்டன்சஸ், எக்ஸாம்பிள் ரேடியோ. அதனால தான் என்றைக்குமே மார்கோனி என்று சொல்லும்போது ரேடியோ என்று வரும். அதில் கூட ஒரு சின்ன பழமொழி இருக்கும், அதையும் நம்மளால் மறக்க முடியாது. ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்கோனி, அதை எப்போதும் கேட்க வச்சதே எங்கள் இசைஞானி அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் இதில் மார்கோனி அந்த ரேடியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி நம்ம சொல்கிறதுக்கான முக்கியமான காரணமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட லாங் ரேஞ்ச் டிரான்ஸ்மிஷனுக்கு அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பெரிய விஷயமா இருந்துச்சு. சரி, அப்போ நமக்கு எடிசன் டெலிஃபோனை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கிரஹாம் பெல் டெலிஃபோன் பில்லை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம். எங்கே இப்படி மார்கோனி வந்தார் அப்படின்னு சொல்லும்போது ரேடியோ வேவ்ஸ் மூலமாக நாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்தது மார்கோனி. மற்றபடி கிரஹாம் பெல்லோ எடிசனோ ஒயர்டு நெட்வொர்க் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒயர்டு மூலமாக நம்மளோட டிரான்ஸ்மிஷன் இருக்கு இல்லையா, அதற்கான மாடர்ன் இனோவேஷன்ஸை கண்டுபிடித்தவர்களில் பிதாமகர்கள்னு பார்த்தீங்கன்னா எடிசன் அண்ட் கிரஹாம் பெல். ஓகேங்களா? மூவிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சோர்ஸஸ் பார்த்தோம் இல்லையா, இதோட நேச்சர் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஐ மென்ஷன்ட் இயர்லியர், வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி பேட்டர்னும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட பேட்டர்னும் கிட்டத்தட்ட சேம் தான் அப்படின்னு. அதனால தான் என்ன பண்ணுறோம், யூஸ்வலாக ஒரு சைனூசாய்டல் வேவுங்கிறது பீக்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய பீக் கரண்ட் இருக்கும், லைக்வைஸ் டவுனில் போகும், இதெல்லாம் போகும் இல்லையா. ஸோ இதை ஒரு பேட்டர்னில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதை கொண்டு போகிறோம். அதே நேரத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அதையும் கப்புள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் வில் பி அ ஸ்லைட் சேஞ்ச். ஸோ அதோட ஆங்கிளிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான வித்தியாசமான பேட்டர்னில் இருக்கும். பட் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த மட்டும் கரெக்டாக ஒரு பீக் இருக்கும், ஒரு டவுன் இருக்கும், ஒரு பீக் ஒரு டவுன் இருக்கும். இது மட்டும் மாதிரி கர்வேச்சர் சைடாக இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அ லீனியர்லி போலரைஸ்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் propagating in the z direction with the oscillating electric field along the x direction. இது xல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இது z டைரக்ஷனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அண்ட் தி ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் தி y டைரக்ஷன். ஸோ எக்ஸும் ஒய்யும் ப்ராபகேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஜெட்டில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட பேட்டர்ன் இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய்யை பொறுத்த மட்டும் பிஇ, ஐ மீன் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதுக்கு இன்பிட்வீனில் ஜெட்டில் இருக்கக்கூடியது, இதுக்கு ப்ரப்போர்ஷனலாக ப்ராபகேட் ஆகிட்டு இருக்கக்கூடியது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இதற்கான ஃபார்முலாஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது விஷயங்கள் நம்ம யூஸ்வலாக பார்க்குறதா k which is equal to 2pi divided by lambda. இந்த k அப்படின்னு சொல்லக்கூடத வந்து நம்ம ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் இஸ் நத்திங் பட் 1 divided by lambda into 2pi. இப்படி பண்ணும்போது நமக்கு 2pi என்பது ரேடியன் பர் மீட்டர் அப்படிங்கிறது இதற்கான யூனிட்டாக இருக்கும். ஸோ இந்த k மட்டும் கிடையாது, ஒமேகா which is equal to angular velocity radian per secondன்னு சொல்லுவோம். இதை வேவ் பேட்டர்னுக்கு சொல்லும்போது ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற வார்த்தையிலும் இதை குறிப்பிடுவாங்க. போன யூனிட்லேயே நம்ம பார்த்துருக்கோம், ஒமேகா which is equal to ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்துருக்கோம், அல்லது வேவ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற வார்த்தையும் இதற்கு கொடுக்கப்படும். பட் ஆனால் அதனுடைய ஃபார்முலா 2πfங்கிறதுல எந்த சேஞ்சும் கிடையாது, அது எப்போதும் போல் கண்டினியூ ஆகுது. ஸோ ப்ராபகேஷன் வெக்டர் அல்லது ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் இது ரேடியன் பர் மீட்டர்னு சொல்லுவாங்க, இல்லை மீட்டர் பவர் -1. தென் லாம்டா which is equal to வேவ் லென்த் ஆஃப் தி வேவ், அதோட வேவ் வந்து யூனிட் ஆங்ஸ்ட்ராங், 1 ஆங்ஸ்ட்ராங் which is equal to 10 to the power of -10 மீட்டர். இது உங்களுக்கு அடுத்த நிமிஷமே ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். ஸோ இதோட ஸ்பீட் ஆஃப் த வேவ் இதை கால்குலேட் பண்ணும்போது ஒமேகா டிவைடட் பை கே. இந்த ஃபார்முலா நமக்கு சாப்டர் நம்பர் 14லையும் இருக்குது, 15லையும் இருக்குது. ஏன்னா இதோட பேட்டர்ன் சிமிலர் பேட்டர்ன் ஆசிலேஷனுக்கும் வேவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதே இதில் மிங்கிளாக தான் இருக்குது. ஆசிலேஷன் 14 ஆகட்டும் 15 வேவ் ஆகட்டும், அதுலேயும் வரக்கூடிய அதே ஃபார்முலாவை தான் இதுக்கு என்ன பண்ணுறோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், ஒமேகா டிவைடட் பை கே. அப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க சார். கொடுக்குற கொஸ்டினில் இது சாப்டர் நம்பர் 23க்கான எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு நான் கண்டுபிடிக்கிறதா, அல்லது இது சாப்டர் நம்பர் 14 15 இருக்கக்கூடிய வேவ் அல்லது ஆசிலேட்டரி கர்வ் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதா, ஹவு ஐ கேன் ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்லும்போது அதற்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதனுடைய லாம்டாவோட ரேஞ்சை பேஸ் பண்ணியிருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்மளாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவா நார்மல் வேவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதற்கான ஃபார்முலாஸும் வருது, ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.
ஸோ அதே போல் when v which is equal to c, ஏன்னா velocity of light பேஸ் பண்ணி தான் அதோட velocity இருக்கணும் போது c which is equal to omega into k, then omega which is equal to c in k மல்டிப்ளை ஆகுது. c ஓட யூனிட் மீட்டர் per செகண்டு, k ஓட யூனிட் ரேடியன் பர் மீட்டர். அப்போ மீட்டரும் மீட்டரும் கேன்சல் ஆகும்போது ரேடியன் பர் செகண்ட் அப்படிங்கிற ஃபார்முலா வருதா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன போகுது அப்படின்னா c which is equal to 1 by mu naught into epsilon naught. இதுவே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் பார்த்தோம், மியூங்கிறது மேக்னெட்டிக் பெர்மிட்டிபிலிட்டி, இ நாட்டுங்கிறது பெர்மிட்டிவிட்டி இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மியூ நாட்டோட வேல்யூ 4 × 10⁻⁻⁷. யூனிட் என்ன சொல்லுங்க பார்ப்போம். யூனிட் உங்களுக்கு மைண்டில் இருக்கா? மைண்டில் இருந்தால் நல்லது, அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் லேர்ன் டுடே டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர். லைக்வைஸ் எப்சிலான் நாட்டோட வேல்யூ 8.8 × 10⁻⁻12. இந்த வேல்யூ ஞாபகம் வந்துடும், 4π ஞாபகம் வந்துடும். 10 பவரில் மைனஸ் வருமா ப்ளஸ் வருமாங்கிறதுலையே நமக்கு குழப்பம் பாதி நேரம் போயிடும். அது தவிர யூனிட் வேறு. ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் யூனிட்டு 10 பவர் எல்லாத்தையும் மைண்டில் வச்சா தான் சொல்ல முடியும். எந்த காரணத்துலையும் மியூ நாட்டோட வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, எப்சிலானோட வேல்யூ கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். கொஸ்டினில் எந்த இடத்துலையும் இருக்காது, நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான். சரிங்களா. ஸோ தென் ஒமேகா இட் ஈக்குவல் சிக்குன்னு சொல்லும்போது ஒமேகாங்கிறது 2πf, சியோட வேல்யூ k இஸ் 2π / lambda. 2π கேன்சல்ஸ், c which is equal to lambda into f மீட்டர் per second. இந்த மாதிரியான கொஸ்டின் முடியுது. அதே போல் ஏற்கனவே நம்ம பார்த்த c which is equal to e divided by bங்கிற ஃபார்முலாவும் இங்கே b which is equal to e divided by c அப்படிங்கிற ஃபார்முலாவும் நமக்கு அப்ளைகபிள் ஆகும். தேவைப்பட்டுச்சுன்னா we can செக். எப்படி சார் செக் பண்ணலாம்? ஈயோட வேல்யூ என்ன, இங்கே சியோட யூனிட் என்ன. ஈங்கிறது நியூட்டன் பர் கூலும்பு, இங்கே சிங்கிறது மீட்டர் பர் செகண்ட். இதை நம்ம என்ன செய்யணும், மீட்டர் இருக்கிறதுனால இங்கே வோல்ட் பர் மீட்டர், இங்கே டிவைடட் பை மீட்டர் பர் செகண்டுன்னு கொடுக்கும்போது வோல்ட் டிவைடட் பை மீட்டர் இன்ட்டு மேலே செகண்ட் போகும். இந்த செகண்ட் மேலே போயிடுமா, இந்த எம் இந்த எம்மோட மல்டிப்ளை ஆகுது. வோல்டேஜ் செகண்ட் சொல்லும்போது வெப்பர் பர் மீட்டர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு டெஸ்லா. டெஸ்லாங்கிறது யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அப்போ அது கிளாரிட்டி ஆகுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், b ஈக்குவல் டு E0 டிவைடட் பை c. இட் இஸ் ஆக்சுவலி c விச் இஸ் ஈக்குவல் டு E0 டிவைடட் பை b. அதுலேருந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி. இந்த ப்ராபகேட்டிங் மீடியத்தை தான் நம்ம சொல்லுவோம்னா ஈத்தர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈத்தர் தான் நமக்கு வந்து ரேடியோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு பயன்பட்டுச்சு அந்த டயத்தில். நவ் இது தாண்டி நான் அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ், அட்வான்ஸ்டு ஸ்பெக்ட்ரம்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் பேசிக் மெத்தட் நமக்கு ஆரம்பத்தில் நமக்கு இருக்கக்கூடிய விஷயமா இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈத்தர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லுவோம். தென் ENB எலக்ட்ரிக் ஃபீல்டு as well as மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று வேக்கம்னு சொல்லும்போது நம்மளோட ஃப்ரீ ஸ்பேஸ், ஏர் ஸ்பேஸ் உள்ளார நமக்கு போகும்போது ஒரு ஏர் ஸ்பேஸ் வரைக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டேஷன்லேருந்து நம்ம அந்த வேவ் ப்ராபகேட் பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ வேக்கம் வரைக்கும் நமக்கு தேவை. ஆஃப்டர் ரீச்சிங் சம் லெவல், வேக்கம் லெவலில் போகும்போது அப்போ அதோட ப்ராபகேஷனுங்கிறது ப்ராப்பராக அதுக்குள்ளேயே பிணைஞ்சு போயிட்டே இருக்கும். ஸோ தட் மீடியம் இஸ் கால்ட் அஸ் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக்வைஸ் இதில் இன்னொரு விஷயம் வருது, சர்ஃபேஸ் டு ஏரு. சர்ஃபேஸ்லேருந்து இப்போ என்ன பண்ணுது, ஏர்லேருந்து அகெயின் வேக்கம். ஸோ இந்த கண்டிஷனுக்கு போகும்போது அங்கே நமக்கு ஒரு விஷயம் வரும், அதான் ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ், ரிஃப்ராக்டிங் வேல்யூ. ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் அல்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. c டிவைடட் பை cm, c which is nothing but your velocity of light. அதுவே cm அப்படின்னு சொல்லும்போது velocity of medium, எந்த மீடியத்தை நம்ம பயன்படுத்துகிறோமோ அது. ஸோ the value of c is 3 × 10⁸ meter per second. The common applications are AM radio, AMனா amplitude module radium, ஆண்டனா, ரிசீவர், இது எல்லாத்தோட ஒர்க்கிங் ஆப்ளிகேஷன்ஸும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், மொமெண்டம் which is equal to u divided by c. ஸோ வாட் யூ மீன் பை மொமெண்டம் அப்படின்னு கேட்டால் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, இது மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த பேஸில் எனர்ஜி பேஸில் வேவோட எனர்ஜி பேட்டர்னில் ஃபாலோ பண்ணும்போது யூவோட வேல்யூ இஸ் நத்திங் பட் யுவர் எனர்ஜிங்கிறது நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம், ஜூல்னு சொல்லலாம். c என்பது வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட். இது ரெண்டத்தையும் டிவைட் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் நியூட்டன் பர் செகண்ட். நியூட்டன் பர் செகண்ட் என்பது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அதே போல் டிவைடர் பை செகண்ட் அப்படின்னு வரும்போது நமக்கு வேல்யூ இங்கே நியூட்டன் மீட்டர் டிவைட் பை மேலே வந்துடும் நியூட்டன் செகண்டுன்னு வரும். அப்போது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு செகண்ட், ஒரு செகண்ட் கேட்டாச்சுன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். மாஸோட யூனிட் என்ன, கிலோகிராமு, வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட். அப்போ அதே கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் வந்துருச்சா. ஸோ திஸ் இஸ் வாட் தே வில் கெட். அதுக்கப்புறம் ரேடியேஷன் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஸோ ப்ரெஷர்னு சொல்லும்போதே, ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே, ப்ரெஷர்னு சொல்லும்போதே லைக் திஸ் இல்லையா, ஃபோர்ஸ் இன்ட்டு ஏரியா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். லைக்வைஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது மொமெண்டம் டிவைடட் பை டைம் அப்படிங்கிறத பார்க்குறோம். லைக்வைஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது, இது மிஸ்டேக் ஆகிருக்கு.
ஃபோர்ஸ் என்பது நியூட்டன் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் ரேடியேஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது மொமெண்டம் டிவைடட் பை டைம். மொமெண்டமோட யூனிட்டு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டு. அதோட ஒரு டயத்தோட யூனிட் இங்கே கொண்டு வந்தோம்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், தட் இஸ் 1 நியூட்டன். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறோன்னா ரேடியேஷன் ப்ரெஷரு, ஃபோர்ஸு, எனர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுது. ஸோ இதன் மூலமாக நம்ம என்னத்தை அச்சீவ் பண்ணுறதுலாம் எதுக்காக அப்படின்னா கிரேட் கம்யூனிகேஷன் ஓவர் லாங்கர் டிஸ்டன்ஸ். லாங்கர் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனில் நமக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த ரேடியேஷன் அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய ப்ரெஷரை ரேடியேஷன் ப்ரெஷர்னும் இந்த ஃபோர்ஸை ரேடியேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதில் முக்கியமான ஒரு பேட்டர்ன் என்னென்னா சாப்டர் நம்பர் 12 தெர்மோடைனமிக்ஸில் நமக்கு ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். that radiation is due to thermal energy அல்லது தெர்மல் ரேடியேஷனுங்கிற வார்த்தையை பார்த்துருப்போம். பல்பு ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இல்லையா, சிக்மா. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ உனக்கு ஞாபகம் இருக்கா? ட்ரை பண்ணுங்கள். ஸோ விச் இஸ் 5.67 × 10⁻⁻8 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4 இப்படி கண்டுபிடிச்சோமா? இதோட எம்எல்டியோட வேல்யூ உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும். அப்போ வாட்டுங்கிறது என்னவாகணும்? ஜூல் பர் செகண்டு, நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்லாம் மாறணும். மாறும்போது எம்எல்டியை கண்டுபிடிச்சி வச்சுங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்ல வந்தேன்னா இந்த சாப்டருக்கு சம்மந்தம் இல்லைனாலும் இதை பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு ஞாபகம் கூடிய விஷயம் ரேடியேஷன், தெர்மல் எனர்ஜி. அதே போல் இங்கே இந்த ஒட்டுமொத்த சாப்டர்லேயே ரேடியேஷன் ப்ரெஷருங்கிற வார்த்தையும் ரேடியேஷன் ஃபோர்ஸுங்கிற வார்த்தையும் வந்துச்சு அப்படின்னா தட் கம்ப்ளீட்லி பிலாங்ஸ் டு சாப்டர் நம்பர் 23. ஏன்னா தெர்மல் எனர்ஜியில் நமக்கு ஆல்ரெடி நம்ம தெர்மல் எனர்ஜிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். தெர்மல் ஃபோர்ஸ்னு ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது. இட்ஸ் ஆல் டிபெண்ட் அப்பான் எனர்ஜி. அதுவே ரேடியேஷன் எனர்ஜி, ரேடியேஷன் ப்ரெஷர், ரேடியேஷன் ஃபோர்ஸுங்கிற விஷயங்கள் வந்தால் இட் இஸ் கம்ப்ளீட்லி மீனிங் எதை? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை தான் குறிக்குது அப்படிங்கிறதுக்கான கீவேர்ட்ஸ் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உட்காந்து பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ we are moving to the final topic, electromagnetic spectrum. ஸ்பெக்ட்ரம் பேஸ் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான். அதனால தான் விப்ஜேஆரோட எண்ணங்கள் போடப்பட்டிருக்கு, கலர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இட் வில் பி பேஸ்ட் ஆன் வேவ் லென்த்தை பேஸ் பண்ணும்போது, ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணும்போது வேவ் லென்த்துங்கிறது 10⁻⁻6லேருந்து 10⁻⁻8 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடியதான் விசிபிள். ஸோ விசிபிளுக்கு பிலோவில் போகக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட்டு, எக்ஸ்ரே, காமா ரே. இது மூணுமே பார்த்தீங்கன்னா யூவி, எக்ஸ்ரே, காமா மூணும் ரேடியேட்டிங் இன் நேச்சர். ஏன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அது ஹியூமன் செல்ஸுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான். அதனால தான் எக்ஸ்ரே, காமா ரேலாம் பயன்படுத்தும் போது ஆப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக கவசங்கள், அதே மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கு, ஷீல்டு, எலக்ட்ரிக் நியூக்ளியர் ஷீல்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவாங்க. தட் இஸ் ஹசார்டஸ் டு ஹியூமன். அதே போல் இதுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா விசிபிள் ரேஞ்சுக்கு மேலே போகிறது இன்ஃப்ராரெட்டு. ஸோ இன்ஃப்ராரெட்டுங்கிறது நம்ம ரிமோட்டில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். மைக்ரோவேவ் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸு, டிவைசஸ் எல்லாத்துலேயும் பயன்படுத்தக்கூடியது. ரேடியோ வேவ், எஃப்எம் அண்ட் ஏஎம். ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லாங் ரேஞ்சுன்னு சொல்லும்போது கம்யூனிகேஷனுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது. சிவிலியனோட கம்யூனிகேஷன், சிவிலியன் கம்யூனிகேஷன் சொல்லும்போது என்ன, மொபைல் ஃபோன்ஸில் ஆரம்பித்து டெலிஃபோன்ஸ் இல்லை லேண்ட்லைன் ஃபோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது இருக்கும். அதே போல் சேட்டிலைட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் மிலிட்டரி சர்வீசஸில் இருக்கக்கூடிய ரேடார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிலிட்டரி வாக்கி டாக்கிங், மிலிட்டரி கம்யூனிகேஷன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டிவைஸ்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். மிலிட்டரி கம்யூனிகேஷனோட மட்டும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பேண்ட் வித்தை கவர்மெண்ட் வில் ஃப்ரீஸ். அது உங்களுக்கு எல்லாராலையும் பப்ளிக் சர்வீஸால் ஓப்பன் பண்ண முடியாது. இட் இஸ் லாக்ட். அவங்களோட கம்யூனிகேஷன் டிவைஸால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஒரு டிவைஸை ரெடி பண்ணி இதை அன்லாக் பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் அன் அஃபென்ஸ். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை கமாண்ட் அவங்களோட சீக்ரெட்ஸ் ஷேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை நம்ம ட்ராப் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ட்ராப் பண்ண நினச்சாலே அது என்னென்னு கேட்டிங்கன்னா குற்றமாகத்தான் பார்க்கப்படும். அதில் பிடிப்பட்டால் மிகப்பெரிய இஷ்யூஸ் வரும். ஸோ இதெல்லாம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட விசிபிள் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதோட அப்ளிகேஷன்ஸோட டயக்ராம்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். யூஸ்வலாக இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, காமா ரேலாம் அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹசார்டஸ் ரேஞ்சில் பார்க்கும்போது ஏஎம் ஆம்ப்ளிடியூடில் நமக்கு ரேடார்ஸ் இருக்குது, நமக்கு டிரான்ஸ்மிஷன் சிக்னல்ஸ் இருக்குது, எஃப்எம், டிவி இதெல்லாம் ரேடியோ வேவ்ஸில் வரும். தென் ரேடார்ஸ், மிலிட்ரி ரேடார்ஸ் சொல்கிறது லைக் டிவி ரிமோட்டு, அதுக்கப்புறம் லைட் பல்பு, இது நமக்கு தெரியுது. லைக்வைஸ் சன்னு, எக்ஸ்ரே மிஷினு, ரேடியோ ஆக்டிவ் இதெல்லாம் கம்மிங் என்று அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, காமா ரேஸ் இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம். ஸோ அதான் பில்டிங்கில் ஆரம்பித்து ஆட்டம் சைஸுங்கிறது 10⁻⁻30. பில்டிங்னு சொல்லும்போது 10⁻30 வரைக்கும் போகும். ஸோ அந்த கண்டிஷன் வரைக்கும் நம்ம எர்த்தோட வெயிட்டே தானே, எர்த்தோட வெயிட்டே 10⁻30 நம்ம சொல்லிடுவோம்.
அதுலேருந்து 10⁻⁻30 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெக்ட்ரத்தில் விசிபிள் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரேஞ்ச் மட்டும்தான் நம்மளால். மற்ற அத்தனை ரேஞ்சுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பியாண்ட் அஸ். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமே என்னன்னு கேட்டால் நம்ம சின்னூண்டு ஒரு ஸ்பெக்ட்ரம் தான், ஒரு ஸ்பேஸ் தான். மற்ற நம்மளை தாண்டி அதிக மடங்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம என்ன பண்ணுது, நம்மளோட லைஃப்பை ஆக்கிரமிக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ப்ராபபிளி வி ஹேவ் ரீச் த எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். ஏன்னா இது ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே அது கான்டென்ட்ஸுக்கு வேலை கிடையாது. மொத்தம் கிட்டத்தட்ட இருக்கக்கூடியது 4 டாபிக்ஸ் தான். அந்த 4 டாபிக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அதோட விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். அதுவும் நமக்கு எம்சிக்யூ பேட்டர்னுக்கு கோப்பப்பாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை மட்டும்தான் சால்வ் பண்ண போகிறோம். முடிஞ்சால் அதையுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 or 2 வீடியோஸ்க்குள்ளே, எனக்கு மேக்ஸிமம் ஒரு வீடியோ முடிக்கணும்னு தான் விருப்பம். 2வது வீடியோக்குள்ளே முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். ஆஃப்டர் தட் எம்சிக்யூ கண்டிப்பாக 2 வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ, இந்த யூனிட்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன யூனிட்னா இந்த யூனிட் தான். நம்ம கான்டென்ட்டை ஒரே ஒரு வீடியோவில் முடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும்தான். ஸோ இருக்கக்கூடிய நோட்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கங்க. நான் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் நிறைய அதில் கொடுத்துருப்பேன், நிறைய வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பேன். என்ன காரணம்னா யூனிட் சின்னது, அதனால நம்ம என்ன செஞ்சாகணும், முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுங்க. தோஸ் கீவேர்ட்ஸ் ஆர் தி ஒன்லைனர்ஸ். அந்த ஒன்லைனர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எம்சிக்யூ தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸாக இருக்கும் பட்சத்தில். மோஸ்ட்லி எம்சிக்யூஸ் தான் நமக்கு 80%. பட் எனிஹவ் தியரிட்டிக்கல் பேட்டர்ன் கேட்கும்போது இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஒன்லைன்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஆஸ் யூஷுவல் அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.